ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பற்றின டீட்டெயில் பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அவங்க தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி ரெண்டு பேப்பர், அதாவது பேப்பர் 1 வந்து கிளாஸ் 1 to கிளாஸ் 5 டீச்சர்ஸ்க்காக, அதே மாதிரி பேப்பர் 2 வந்து கிளாஸ் 6 to கிளாஸ் 8 டீச்சர்ஸ்க்காக ரெண்டு பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தான். ஓகேங்களா? இதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் யூஜிடிஆர்பி வந்து இதன் அடிப்படையில், இதனுடைய எலிஜிபிலிட்டி மார்க் அடிப்படையில் தான் வந்து இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குவாலிஃபைடு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த யூஜிடிஆர்பிக்கு அதுக்கப்புறமா தான் வந்து அதனுடைய வேக்கன்சி எல்லாமே போட்டு அதனுடைய தேர்வு முறை வந்து அப்புறமா தான் அது சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெட் அப்படின்றது வந்து குவாலிஃபையிங் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வேக்கன்சிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிஆர்பி எக்ஸாம் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பல்க் வேக்கன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெட்டுக்கு யாரெல்லாம் எழுதலாம், அதனுடைய ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து trb.dn.government.in அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் டவுன்லோட் இது பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 11/8/2025, அதாவது இன்னிலிருந்து வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவாக தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/11/2025. ஓகேங்களா? பேப்பர் 1ஓட டேட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ஓட டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2/11/2025. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு பேப்பர் 2ஓட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18 இயர்ஸ். ஓகேங்களா? மினிமம் 18 இயர்ஸு ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2025 நீங்கள் 18 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்டுன்றது வந்து இதுக்கு கிடையாது. ஓகேங்களா? எல்லா கேட்டகரிக்குமே நோ ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு குட் சைன். ஓகேங்களா? டெட்டுக்கு நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் நான் இப்போ தான் புதுசாக எழுத போகிறீங்க, டெட்டு எழுத போகிறீங்க அப்படின்னா இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 1 to 5 எடுக்கிற டீச்சர்ஸாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1 எழுதலாம். பேப்பர் 1க்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? வித் 50% மார்க். ஓகேங்களா? முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் 2 இயர்ஸ் கோர்ஸ் அது. ஓகேங்களா? அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணியிருந்து இல்லைன்னா ஃபைனல் இயரில் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன் மேம், பிஎட் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் நான் வந்து ஒரு டிகிரியும் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி, பிகாம், பிஏ, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் டெட் வந்து எழுதலாம். ஆனால் கம்பல்சரி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து பிஎட் இல்லை, இது வந்து டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, 2 இயர்ஸ் டீச்சர் ட்ரைனிங். அது முடிச்சிருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த கிளாஸ் 1 to 5க்கு பேப்பர் 1க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
இங்கே பாருங்கள், இல்லை நான் வந்து ஹையர் செகண்டரி 45% மார்க் வச்சுருக்கேன், இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாரி நான் வந்து பிடிஎஃப் ரீடரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அப்போ தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஹையர் செகண்டரியில் 45 மார்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 இயர்ஸ் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் NCTE மூலமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷன் 50% மார்க் வச்சுட்டு 4 இயர்ஸ், அதாவது பிஎட் பேச்சுலர் பிஎட் இல்லை, பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இல்லை, பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் 4 இயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இது பண்ணலாம். இல்லை நீங்கள் 4th இயரில் நீங்கள் இருக்கீங்க, அப்பியர் ஆகிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லை என்கிட்ட வந்து +2 வந்து 50% மார்க்கு ப்ளஸ் டிப்ளமோ இன் எஜுகேஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா, டிப்ளமோ இன் எஜுகேஷன் DEd பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபைனல் இயரில் நீங்கள் இருக்கீங்கனாலும் 2 இயர் செகண்ட் இயரில் நீங்கள் இருக்கீங்கனாலும் நீங்கள் இந்த டெட்டுக்கு பேப்பர் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து கிராஜுவேஷன், ஓகேங்களா, அண்டு அதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகே, டிகிரி முடிச்சுட்டு அண்ட் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயர் டிப்ளமாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பேப்பர் 2 நீங்கள் எலிஜிபிள். ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு. அதே மாதிரி ஒரு டிகிரி, ஒரு கிராஜுவேஷன் வித் 50% ஆஃப் மார்க்கு, நீங்கள் பிஎட்டில் இருக்கீங்க, ஃபைனல் இயர் பிஎட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் வித் அட்லீஸ்ட் ஒரு 45% ஆஃப் மார்க்கு, NCTE ரெகக்னைஸ்டில் இருக்க ஏதாவது ஒரு இதுவில் நீங்கள் ஃபைனல் இயரோ இல்லை பிஎட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50%, அதுக்கப்புறமா நீங்கள் 4th இயர், அதாவது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4th இயரில் நீங்கள் இருந்தாலோ இல்லை முடிச்சிருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேப்பர் 2க்கு நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி வித் 50%, ஃபைனல் இயர் நீங்கள் BA BSc பிஎட் இல்லைனா BA பிஎட் BSc பிஎட் பண்ணிகிட்டு இருந்தாலோ நீங்கள் இந்த பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வித் ஃபைனல் இயர் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் பண்ணிகிட்டு இருந்தாலோ பாஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் இது பண்ணலாம். கடைசியாக வந்து பிஎட் ப்ரோக்ராம் பை NCTE நீங்கள் இது குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா அவங்களுமே வந்து இந்த TN-TETக்கு வந்து எலிஜிபிள் தான், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ஓட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 150 கொஷின்ஸு, 150 மார்க்ஸ், ஓகேங்களா. 150 கொஷின்ஸ் அண்ட் 150 மார்க்ஸ், ஓகே. ஸோ பேப்பர் 1க்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 பேப்பர்ஸ் வந்து காமன் தான் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. வந்து ஃபஸ்ட்டு 3 பேப்பர்ஸ், அதாவது சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிடாகஜி, இது வந்து 30 மார்க்ஸ் தான், ஓகேங்களா. 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ் பைலாங்குவலில் இருக்கும். லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 அப்படின்றது வந்து நம்ம தமிழ் எடுப்போம், லாங்குவேஜ் 2 வந்து கம்பல்சரி இங்கிலீஷில் தான் இருக்கும், அது ரெண்டுமே 30 மார்க்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார் பேப்பர் 1 வந்து மேக்ஸ் 30 மார்க்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து 30 மார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 150 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு பேப்பர் 1உடைய சிலபஸ். இந்த தமிழும் லாங்குவேஜ் பேப்பர் வந்து அந்தந்த லாங்குவேஜில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு பைலாங்குவலில் கொடுத்துருவாங்க, சரிங்களா. கன்ஃபியூஷன் இல்லைல்ல. ஸோ இப்போ சிலபஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் பேப்பர் வந்து டோட்டலாக வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி பற்றி தான் உங்களுக்கு இருக்கும், லைக் ரிலவென்ட் டு த ஏஜ் குரூப் 6 to 11. ஸோ இந்த சைக்காலஜி புக்கு வாங்கி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே இந்த 30 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். லாங்குவேஜ் 1 வந்து நம்ம எப்போவுமே என்ன எடுப்போம், தமிழ் தான் எடுப்போம். தமிழ் வந்து நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து பேப்பர் 1 நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா,
1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க தமிழ் பாட புத்தகத்தை வந்து நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது. ஒவ்வொரு எதுவுமே வந்து நம்ம டிஎன்பிசி மாதிரிலாம் வந்து நமக்கு சிலபஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் டீச்சராக போக போகிறீங்க. ஓகேங்களா? ஈவன் தோ நீங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நீங்கள் இது எடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கொஷின் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் நல்லா வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி லாங்குவேஜ் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய புக்கில் இருக்க கண்டென்ட்டை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? இங்கிலீஷ்க்கு 30 மார்க்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம இது நம்ம ஆப்டிடியூடு இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஃபுல்லாக ஆப்டிடியூடில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நம்ம 30 மார்க்ஸ்க்கு. ஓகே, ரீசனிங்குமே வந்து கொஞ்சம் கேட்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ்னாலே கொஞ்சம் ரீசனிங்கும் வந்து அதில் ஆட் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்து நமக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து 6th to அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இருக்கிற எல்லா இதுவுமே வந்து நம்ம படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பேப்பர் 1க்கு உண்டான இது. ஓகேங்களா? சிலபஸ்ஸு. பேப்பர் 2க்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 வந்து சேம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 வந்து சைக்காலஜி, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 வந்து 30 30 30 30 மார்க். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் இப்போ வந்து டிகிரியில் நீங்கள் மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு 60 கொஷின், மேக்ஸ்லேருந்து ஒரு 30, சயின்ஸ்லேருந்து ஒரு 30. இல்லை நீங்கள் வந்து காமர்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி, பிகாமு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோஷியல் சயின்ஸு. ஓகேங்களா? 60 கொஷினுமே உங்களுக்கு வந்து என்ன வரும்? சோஷியல் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும். இல்லை அதர் தென் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ, எனி அதர் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம மென்ஷன் பண்ணோம். அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 60 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதுலேயும் வந்து 150 கொஷின், 150 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபைடு. இப்போ டெட்டு பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட்டு வந்து டெட் அப்படின்றது வந்து இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் எது அப்பியர் ஆனாலும் இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் மார்க். ஓகே, ஸோ நீங்கள் ஜென்ரல் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 150 மார்க்குக்கு நீங்கள் 90 மார்க், அதாவது 60% வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். 90 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் குவாலிஃபைட். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபைடு ஆர் நாட் குவாலிஃபைடுன்ட்டு தான் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. இதே எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, ஃபிசிக்கலி டிசேபிள்ட், பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்குமே வந்து 55%, அதாவது 82.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 82 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே வந்து நீங்கள் குவாலிஃபைடு. இது வெறும் எஸ்டி பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து 40%, அதாவது 60 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டெட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம். அது நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஜிடிஆர்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ டெட் வந்து யாரெல்லாம் நீங்கள் பிஎட் பண்ணிவிட்டு ஒரு டிகிரி வச்சுட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் நோ ஏஜ் லிமிட்டு, நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இந்த டெட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 10th, 12th, டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் ஸ்பெஷல் எஜுகேஷன், இல்லை பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதனுடைய கன்சாலிடேட்டட், இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய கன்சாலிடேட்டட், இது யூஜியில் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய கன்சாலிடேட்டட் ஒரு டிகிரி ஆர் ப்ரொவிஷனல், பிஎட் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஏதாவது பிஎட் டிகிரி ஆர் அதோடைய ஈக்குவலண்ட்டாக ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய கன்சாலிடேட்டட். அதுக்கப்புறமா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும்.
நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட். இதனுடைய எக்ஸாம் ஃபீஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா. எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறமா வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து 600, அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் 300 ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இதனுடைய எக்ஸாம் ஃபீஸ். ஓகே, ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் இது ஹால் டிக்கெட் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரிசல்ட்டுமே வந்து நமக்கு இந்த வெப்சைட்டில் தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் இதுதான் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸு. எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் இந்த குவாலிஃபையிங் மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்ட்டு வரும். அவங்க அப்படியே வந்து டிஆர்பிக்கு வந்து அப்பியர் ஆவாங்க ஓகேங்களா. அதில் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் எக்ஸாம் வச்சு அதில் தான் வேக்கன்சி லிஸ்ட்டெலாம் விடுவாங்க. அதில் தான் நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி, எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே அந்த டைமில் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. நம்ம ஒரு டீச்சராக போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி நம்ம எழுதி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு செப்டம்பர் 8க்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, பிஎட் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை பிஎட் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இதுவுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். செப்டம்பர் 8க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. டென்டேட்டிவாக தான் நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து இட் மே சேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இது பற்றின டீட்டெயில், அதாவது எப்படி படிக்கணும், எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணணும், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.